عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين، أما بعد. فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لن تنالوا البر حتى تنفقوا مما تحبون. فقال النبي صلى الله عليه وسلم سل من قطعك واعف عمن ظلمك وأحسن إلى من أساء إليك وقل الحق ولو على نفسك. صدق الله وصدق رسوله النبي الكريم. أما بعد. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டும். ஆகுக. சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து சென்ற உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், அவுலியாக்கள், வல்லோர்கள், நல்லோர்கள், குறிப்பாக ஜும்மாவுடைய நாளில் அமர்ந்திருக்கும் மேலும் அமர இருக்கும் நம் அனைவர்களுடைய எல்லா விதமான பாவங்களையும் மறைத்து மன்னித்து அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா எல்லா விதமான கைர் பரக்கத்துகளை பெற்ற நல்லடியார்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்குவானாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் புனிதமான ஜும்மாவுடைய நாளிலே அவனுடைய மஸ்ஜிதிலே அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஒன்று கூட்டியது போல நாளை மறுமையிலும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்றாக இருக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. மேலும் அல்லாஹ் தஆலா வாழும் காலத்திலே எல்லா விதமான துயரங்கள், துன்பங்கள், திடீர் ஆபத்துகள், திடீர் மரணங்கள் அனைத்தையும் விட்டு பாதுகாத்து அல்லாஹ்விடத்திலேயும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலேயும் மனிதர்களிடத்திலேயும் நல்ல பெயர்களை பெற்ற நல்ல அடியார்களாக சாலிஹீன்களாக நம் அனைவர்களையும் ஆக்குவானாக. மௌத்துடைய தருணத்தில், சகராத்துடைய நேரத்தில் கலிமாவோடு, ஈமானோடு, இஹ்லாஸோடு அல்லாஹ் ரப்புடைய பொருத்தத்தோடு மரணிக்கும் நல் மௌத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கனவான்களே, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மாபெரும் கிருபையால புனிதமான சங்கையான மகத்தான மாதங்களை எதிர்நோக்கியவர்களாக ஜமாத்துல் ஆஃபிருடைய மாதத்தை அடைந்து இன்றைக்கு முதல் ஜும்மா அவையிலே பிறை 6ஆம் நாளிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் புனிதமான ஜும்மாவுடைய நாளிலே நம் அனைவர்களையும் ஒன்று கூட்டியுள்ளார். அல்ஹம்துலில்லாஹ். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த அற்புதமான சொற்ப உலக வாழ்நாளிலே அல்லாஹ் தஆலா நம்மை மனிதர்களாக ஆக்கி அந்த மனிதர்களிலேயும் புனிதர்களாக ஆக்கி அதிலேயும் குறிப்பாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மகத்தான மாமேதையான பெரிய வெகுமதியான பெரிய அருட்கொடையான அல்லாஹ் நமக்கு இந்த இஸ்லாம் எனும் புனிதமான ஒரு மார்க்கத்தை, இந்த தீனை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கின்றார். அந்த இஸ்லாம் நமக்கு உலகத்திற்கு தேவையான விஷயங்களையும் நாளை ஆகிரத்துக்கு தேவையான விஷயங்களையும் அல்லாஹ்விற்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளையும் மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய ஹக்குகளையும் ஒவ்வொரு மனிதர்களும் ஒருவருக்கொருவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த புனிதமான இஸ்லாம் என்ற மார்க்கத்தின் வழியாக அல்லாஹ் நமக்கு எல்லா விதமான செயல்களையும் விஷயங்களையும் அல்லாஹ் நமக்கு சொல்லிக் கொடுத்து விட்டார். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த வரிசையிலே புனிதமான இந்த ஜும்மாவுடைய நேரத்தில்
இஸ்லாம் ஒரு பண்பை பற்றி, மனிதர்களுடைய ஒரு உயர்தரமான தன்மையை பற்றி, இந்த பண்பு இருக்கிறதே சுவர்க்கவாதிகளின் ஒரு பண்பு, இந்த பண்பை நாம் கடைபிடிப்பது நமக்கு கசப்பாக இருந்தாலும் அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான, அல்லாஹ் ரசூலுக்கு பிடித்தமான ஒரு பண்பு. இன்றைக்கு நம்மிடத்தில் கிட்டத்தட்ட 98% அளவே நம்முடைய உலக வழக்கத்தில் இல்லாத ஒரு பண்பை பற்றி இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் நாம் சற்று கவனிக்க வேண்டும். என்ன அப்படின்னு சொன்னார், அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு நமக்கு மத்தியில் இஸ்லாம் எதை அழுத்தமாக நமக்கு சொல்கிறதோ, நீங்கள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து, ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கும் மனப்பான்மையோடு, ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து ஒற்றுமையோடு சாதாரணமான ஒரு வாழ்க்கையாக நீங்கள் வாழுங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இஸ்லாத்தின் வழியாக நமக்கு அழுத்தமாக சொல்லுகின்றார். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நமக்கு மத்தியில் விட்டு கொடுக்கும் மனப்பான்மை எந்த அளவுக்கு இருக்கு, விட்டு கொடுத்து வாழ்வதன் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு எந்த அளவுக்கு சைறு பரக்கத்துகள், எந்த அளவுக்கு நமக்கு நன்மைகள் இந்த விட்டு கொடுத்து வாழ்வதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு கொடுக்கின்றான் என்பதையும் இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் சில விஷயங்களை நாம் கவனிப்போம். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதல்ல ஒரு விஷயத்தை கவனியுங்க. இன்றைக்கு ஒரு விஷயத்தை நம்மளால் உறுதியாக நம்ப முடியும். இன்றைக்கு வெளியாட்களை விடுங்கள், நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்களுக்கு மத்தியிலேயே இன்றைக்கு விட்டு கொடுத்து, ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கும் மனப்பான்மையோடு இன்னைக்கு நாம வாழ்கின்றோமா? அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு நாம மற்றவர்களுடைய சிரமங்களையும் மற்றவர்களுடைய கஷ்டங்களையும் புரிந்து கொள்ளாமல், மற்றவர்களுடைய கஷ்டங்களையும் நாம் யோசிக்காமல், சாதாரணமாக நம்முடைய சகோதரர்களுடைய மனதுகளை புண்படுத்திக் கொண்டு, நம்முடைய சகோதரர்களுடைய மனதுகளை நோகடித்துக் கொண்டு, யார் எங்கே போட்டு போனால் எனக்கு என்ன என்ற ஒரு ஆணவத்தோடு, ஈகோவோடு, பொறாமையோடு, கால் புணர்ச்சியோடு, குரோதத்தோடு, விரோதத்தோடு இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதன் மூலமாகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்றைய காலகட்டத்தில் சமூக ரீதியான பல பிரச்சனைகளை இன்றைக்கு நம் மீது கொண்டு செய்கின்றார். குறிப்பாக நம்முடைய இஸ்லாமியர்களின் மீது நமக்கு மத்தியில் ஒற்றுமை இல்லாமல், விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இல்லாமல், நமக்கு மத்தியிலேயே பல பிளவுகள் பிரிந்ததின் காரணமாக இன்றைக்கு பல முசீபத்துகளை, பல கஷ்டங்களை, பல சிரமங்களை, பல ஆபத்துகளை இன்னைக்கு நாம் சந்திக்க நேரிடுகின்றோம். ஏன்? இது எல்லாமே அல்லாஹ்வுடைய கோபத்தின் ஒரு வெளிப்பாடுதான். கொஞ்சம் உண்மையாக சிந்தித்து பாருங்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களுக்கு மத்தியிலேயாவது இன்றைக்கு விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இருக்கா? நம்முடைய மனைவிமார்களுக்கு மத்தியில், நம்முடைய பிள்ளைகளுக்கு மத்தியில், நம்முடைய பெற்றோர்களுக்கு மத்தியில் மற்றவர்களுடைய சிரமங்களை புரிந்து, மற்றவர்களுடைய கஷ்டங்களை புரிந்து விட்டு கொடுக்கும் மனப்பான்மையோடு இன்னைக்கு நம்ம வாழ்றோம் பார்த்தா நிச்சயமாக நாம் சொல்லலாம், இதில் 75% அறவே இல்லை. ஏதோ அல்லாஹ்வுடைய நல்லெஞ்சம் கொண்ட விரல்களை விட்டு எண்ணும் அளவிற்கு அந்த நபர்களுடைய வாழ்க்கையில் மட்டுமே விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இன்றைக்கு இருக்கிறது என்பதை கண்டிப்பாக உறுதியாக நம்மால் சொல்ல முடியும். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, விட்டு கொடுத்து வாழ்வோம். விட்டு கொடுத்து வாழ்வதன் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்கக்கூடிய வெகுமதிகள் ஏராளம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்கக்கூடிய கைது பரக்கத்துகள் ஏராளம். விட்டு கொடுத்து வாழ்ந்து பாருங்கள். அந்த ஸ்பாட்ல என்ன நான் விட்டு கொடுத்துட்டேன் என்பதாக நமக்கு கைசேதமாக இருக்கலாம். ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை விட பன்மடங்கு நமக்கு சுகூன்களையும், பன்மடங்கு அல்லாஹ் நமக்கு ஞாபகங்களையும் அல்லாஹ் அதன் மூலமாக வழங்குவார். அதனால தான் சொல்வார்கள் அல்லவா, விட்டு கொடுத்து வாழ்பவன் கண்டிப்பாக எந்த ஒரு நிலையிலையும் அவன் கெட்டு போக மாட்டான். உண்மையான ஒரு வாக்கியம். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய நாயகம்
அலைஹி வஸல்லம் எல்லா துறைகளிலேயும் எல்லா காரியங்களிலேயும் வெற்றி பெற, மனிதர்களிடத்திலேயும் வெற்றி பெற ஏராளமான பண்புகளை, ஏராளமான சிஃபத்துகளை, தன்மைகளை நமக்கு அவர்களுடைய வாக்கியங்களின் மூலமாக, அவர்களுடைய வாழ்க்கையின் மூலமாக நமக்கு சொல்லியும் காட்டியுள்ளார்கள், செயல்படுத்தியும் நமக்கு காட்டியுள்ளார்கள். நாம வாழக்கூடிய காலகட்டங்களில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, நல்ல வசதி வாய்ப்பில் இருப்பவர்களும் சரி, ஏழை எளிய மக்களாக இருந்தாலும் சரி, எல்லா மக்களிடத்திலேயும் விட்டு கொடுத்து வாழ்ந்து உங்களுடைய வெற்றியை நீங்கள் அல்லாஹ்விடத்திலே தேடிக் கொள்ளுங்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த ஒரு பண்பு இன்றைக்கு நிச்சயமாக ஒரு கேள்விக்குறியாகத்தான் இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கின்றன. சமூக ரீதியாக இன்றைக்கு நாம் சந்திக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு காரணம், எல்லா முசீபத்துகளுக்கும் காரணம் இன்னைக்கு நமக்கு மத்தியில் சரியான முறையிலே புரிதல் இல்லை, விட்டு கொடுக்காமை இல்லை. ஏதோ ஒரு சுய சிந்தனையோடு, சுய யோசனையோடு இன்றைக்கு உள்ள ஜெனரேஷன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. அல்லாஹ் தெளிவாக சொல்லிட்டார், நீங்கள் உங்களுடைய கைகளை மற்றவர்களுடைய கைகளோடு கோர்த்து வாழுங்கள், அதிலே தான் உங்களுடைய உதவி, உங்களுடைய வெற்றி, உங்களுடைய ஆசிரத்துடைய எல்லா விதமான நலவுகளும் உங்களுடைய கைகள் மற்றவர்களுடைய கைகளோடு கோர்ப்பதன் மூலமாகத்தான் நான் வைத்துள்ளேன். அங்காத அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய குடும்பமாக இருக்கட்டும், நம்முடைய வியாபாரமாக இருக்கட்டும், வணக்கமாக இருக்கட்டும், வழிபாடுகளாக இருக்கட்டும், வாழ்க்கையாக இருக்கட்டும், எந்த ஒரு துறையாக இருந்தாலும் விட்டு கொடுத்து வாழ்ந்து கொஞ்சம் பின்னங்கி, கொஞ்சம் பின் வந்து இப்படி வாழுங்கள், அல்லாஹ் தஆலா இதைத்தான் பிரியப்படுகிறார் என்பதாக சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த பூமிக்கு மேல உள்ள வாழ்க்கையை விட்டு கொடுத்து வாழ்ந்து விசாலமாக வாழுங்கள், அல்லாஹ் நாளை மறுமையிலே உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் விட்டு கொடுத்து விடுவார். உலகத்திலே நாம் வாழும் பொழுது விட்டு கொடுத்து வாழ்ந்தால், தாராள மனதோடு வாழ்ந்தால், அல்லாஹ் நாளை மறுமையிலே அவனும் தாராள மனதோடு, அவன் நம்மை விட இரக்கமுடையவன், அவனும் தாராள மனதோடு, அவனும் விட்டு கொடுத்து நம்முடைய பாவங்களை அல்லாஹ் தூசியாக அல்லாஹ் பறக்க செய்து விடுவான். அதனால தான் ஷைத்தான் என்ன செய்வான் தெரியுமா? இது போல பண்புகளை மனிதர்களுக்கு ஷைத்தான் சீக்கிரமாக வரவிட மாட்டான். ஏன்? ஷைத்தானுக்கு தெரியும், விட்டு கொடுத்து வாழ்வதன் மூலமாக மனிதன் எங்கே மரியாதைக்குரியவனாக ஆகிவிடுவானோ, மனிதன் எங்கே கௌரவமுடையவனாக ஆகிவிடுவானோ, மனிதன் எங்கே அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த மனிதனாக ஆகிவிடுவானோ, எங்கே அவன் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்று விடுவானோ, எங்கே அவன் அல்லாஹ்விடத்திலே மக்ஃபிரத்தை பெற்று விடுவானோ என்ற அச்சம் ஷைத்தானுக்கு கண்டிப்பாக இருப்பதன் காரணமாக இந்த விட்டு கொடுக்கும் மனப்பான்மையை ஷைத்தான் அவ்வளவு சீக்கிரம் மனிதர்களுக்கு கொண்டு வர விட மாட்டான். அதை உடைத்து நீங்கள் கொண்டு வாருங்கள். உங்களுடைய சகோதரர்களுக்கு மத்தியில் விட்டு கொடுக்கும் தன்மையை உடைத்து ஷைத்தானுடைய வலைகளை கிழித்து நீங்கள் கொண்டு வாருங்கள். அதிலே தான் அல்லாஹ் உங்களுடைய வெற்றியை வைத்துள்ளான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா இன்றைக்கு நாம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? வாழக்கூடிய காலத்தில் இன்றைக்கு நாம் யோசிக்கக்கூடிய விஷயம், இன்னைக்கு எது நாம பெரிய வீரம்னு சொல்லி நினைக்கிறோம்னா, எனக்கு கோபம் வந்தால் கண்டபடியாக நான் பேசுவது வீரம், உடனே பேசுவது வீரம், நான் சொல்றதுதான் நடக்க வேண்டும், நான் இந்த போஸ்ட்ல இருக்கிறேன், நான் இந்த இடத்துல இருக்கிறேன், நான் தான் எல்லாமே, நான் சொல்றதுதான் கேட்கணும், இதைத்தான் இன்றைக்கு நாம் வீரம் என்பதாக நினைத்துக் கொள்கிறோம். அல்லாஹ்விடத்திலே இது வீரம் அல்ல. அன்பார்ந்தவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, புகாரி முஸ்லிம்ல ரொம்ப பிரபல்யமான ஒரு ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், லைஸல் ஷதீது பிஸ்ஸுரா, லைஸல் ஷதீது பிஸ்ஸுரா, உண்மையான வீரர் யார் தெரியுமா? அவன் போர்க்களத்திலே சென்று வீரர்களை, எதிரிகளை அடித்து ரத்த ஓட்டமாக ஆக்குபவன் அல்ல உண்மையான வீரர்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்னமல் ஷதீது அல்லதி யம்லிகு நஃப்ஸஹு இன்தல் கஸபி. கோபம் வரும் சமயத்தில் தன்னுடைய நஃப்ஸை, தன்னுடைய உள்ளத்தை எவன் கட்டுப்படுத்தி, கோபம் வரும் சமயத்திலே எவன் பொறுமையை கடைபிடிக்கிறானோ அவன்தான் உண்மையான வீரர் அல்லாஹ்விடத்திலே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எது உண்மையான வீரம் என்று நமக்கு தெளிவாக சொல்லிவிட்டார்கள். ஆனா இன்னைக்கு அதை நாம தூக்கி போட்டுட்டு துனியாவுடைய விஷயங்களை கொண்டு வந்துட்டு இதுதான் உண்மையான வீரம் என்பதாக நினைத்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, விட்டு கொடுக்காமல் வாழ்வதுதான் உண்மையான வீரம் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். விட்டு கொடுத்து சகிப்புத்தன்மையோடு வாழுங்கள். இதுதான் அல்லாஹ்விடத்திலே பெரிய உயர்தரமான விஷயம், அல்லாஹ்விடத்திலே பெரிய வீரமான ஒரு விஷயம். இன்னைக்கு எங்க இருக்கு? நம்முடைய குடும்பங்களுக்கு மத்தியிலே இன்னைக்கு விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இல்லைன்னா எப்படி நாம வெளியே நம்முடைய சகோதரர்கள்ட்ட, வியாபாரங்கள்ட்ட நாம எப்படி விட்டு கொடுக்கும் மனப்பான்மை நம்மள்ட்ட வரும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எப்பவுமே சகிப்புத்தன்மையோடு, ஆண் என்ற ஆணவத்தோடு இல்லாமல், உங்களுக்கு பதவி இருக்கிறது என்ற ஒரு பேராசையோடு இல்லாமல், எப்பவும் பணிவோடு பேராசையோடு இல்லாமல், எப்பவும் சகிப்புத்தன்மையோடு நீங்கள் வாழுங்கள் என்பதாக சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதீஸ்ல வருது, மன் தவாதஹ லில்லாஹி ரஃபஅஹுல்லாஹ். யார் பணிவோடு நடப்பாரோ அல்லாஹ் அவரை மென்மேலும் உயர்த்தி கொண்டே போவார். வமன் தகப்பர, யார் பெருமை அடிப்பாரோ வதஅஹுல்லாஹ். துனியாவுடைய விஷயத்தில் வேணால் அவர் இருக்கலாம், அவர் உயர்ந்து கொண்டே போகலாம். ஆனால் பெருமை அடிப்பவர் அல்லாஹ்விடத்திலே அவரை அல்லாஹ் தாழ்த்திக் கொண்டேதான் போகுவானே தவிர, யார் பணிவோடு நடப்பார்களோ துனியாவுடைய பார்வையில் அவர் கீழே இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பார்வையிலே அவர் உயர்தரமான ஒரு மனிதனாகத்தான் தெரிவார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னைக்கு நாம உறவோடு சேர்ந்து வாழ்கின்றோம். எப்படி வாழ்கிறோம்? அவர் நல்ல முறையில் பேசினால் நானும் நல்ல முறையில் பேசுவேன். அவருடைய பழக்கம் சரியாக இருந்தால் நானும் நல்ல முறையில் பழகுவேன். ஒரு கால் அவர் என்னிடத்தில் சண்டை போட்டால் நானும் சண்டை போடுவேன். இப்படி ஒரு பழிக்கு பழி வாங்கக்கூடிய ரீதியில் தான் இன்னைக்கு நாம வாழ்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லைஸல் வாஸில பில் முகாஃப். உறவோடு சேர்ந்து வாழ்பவன், இப்படி இந்த நியத்தோடு வாழ்பவன் உண்மையான உறவோடு சேர்ந்து வாழ்பவர் அல்ல. மாறாக யார் தெரியுமா? வலாகின்னல் வாஸில இதா குதிஅத் ரஹிமுஹு வஸலஹா. அந்த சொந்த பந்தமே இவரை துண்டித்து வாழ்ந்தாலோ நான் போய் அவர்கள்ட்ட சேர்ந்து வாழ்கிறேன். அவர்கள் சலாம் சொல்வது இல்லை, நான் சலாம் சொல்றேன். அவர்கள் சிரிப்பது இல்லை, நான் சிரிச்சு பழகுகின்றேன். அவர்கள் பேசுவதில்லை, நான் போய் பேசுறேன். இந்த நியத்தோடு வாழ்பவர் தான் உண்மையான உறவை பேணி வாழக்கூடியவர் இந்த துன்யாவிலே. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு எல்லாமே ஒரு பெருமையாக, எல்லாமே ஒரு கெத்தாக, ஒரு ஸ்டைலாக, ஒரு மாடலாக இன்னைக்கு நாம எடுத்துக்கொள்கின்றோம். என்ன சாதிக்க போறோம்? சொற்பமான இந்த உலக வாழ்க்கையிலே எல்லோரும் ஒரு நாள் மண்ணோடு மண்ணாக போகக்கூடியவர்கள். இன்றைக்கு துன்யாவில் வேண்டால் ஒவ்வொருவருடைய வீடு வித்தியாசமாக இருக்கலாம். சில நபர்களுடைய வீடு குடிசை வீடாக, சில நபர்களுடைய வீடு மாளிகை வீடாக, சில நபர்களுடைய வீடு மாடி வீடாக, இப்படி எல்லாம் இருக்கலாம். மௌத் ஆயிடும் சொன்னா எல்லாருடைய பேரும் ஜனாசா தான், எல்லோருடைய வீடும் கபர்ஸ்தான் தான். அந்த மன்னரை வாழ்க்கை தான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி ஆணவத்தோடு பிடிவாதத்தோடு நான் விட்டுக் கொடுக்கவே மாட்டேன், என்னுடைய கேரக்டரை நான் யாருக்காகவும் மாற்றிக்கொள்ள மாட்டேன், நான் இப்படித்தான் இருப்பேன், இதுதான் என்னுடைய பழக்கம், யார்கிட்ட நான் பேச மாட்டேன், கரடு பொருளாகத்தான் நான் பேசுவேன், இப்படித்தான் நான் பழகுவேன் என்று சொல்பவர் மௌத்துக்கு பிறகு என்ன சாதிக்க போகிறார்? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்திலே விசாலமோடு நாம் வாழ்ந்தால், தாராள மனத்தோடு வாழ்ந்தால் அல்லாஹ்வும் நம்மிடத்தில் தாராளமாக நடந்து கொள்வான். அல்லாஹ்வும் நம்மை நெருங்கிக் கொண்டே இருப்பான். இன்னைக்கு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நம்முடைய கைகளிலேயே வைத்துக் கொண்டு அதை நாம உதறி தள்ளிவிட்டு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை, அல்லாஹ்வுடைய பிரியத்தை இன்னைக்கு எங்கெங்கேயோ நாம போய் தேடிக்கொண்டு இருக்கின்றோம்.
இன்னைக்கு நம்முடைய உறவினர்கள் தான் நம்மளை என்ன செய்யறாங்க? அவர்கள் என்ன அவ்வளவு பெரிய டார்ச்சல், அவ்வளவு பெரிய என்ன வேதனை? யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய கொஞ்சம் அவர்களுடைய நிகழ்வை புரட்டி பாருங்கள். சுப்ஹானல்லாஹ். அவர்களுடைய சகோதரன்மார்கள் எந்த அளவுக்கு துன்பங்களை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். இன்னைக்கு நம்முடைய உறவினர்கள் அப்படியா செய்றாங்க? கொஞ்சம் ஏதாவது ஒரு சின்ன வார்த்தை பேசிவிட்டாலே பல ஆண்டு கணக்குகள் இன்னைக்கு நாம பேசுவதில்லை. அவர்களை எப்போ பார்த்தாலும் நாம ஒரு விரோதத்தோடு, ஒரு கால் புணர்ச்சியோடு இன்னைக்கு நாம் அவர்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய நிகழ்வை நாம் படித்தார்கள். அல்லாஹு அக்பர். கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதரும் உறவை பேணிதான் வாழ்வார்கள் இந்த உலகத்தில். அவர்களுடைய சகோதரர்களின் மூலமாக கிணற்றிலே வீசப்பட்டார்கள். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கிணற்றிலே வீசப்பட்டதின் காரணமாக அவர்கள் விலை பேசப்பட்டார்கள். சந்தையிலே விலை பேசப்பட்டதின் காரணமாக ஒரு அரசவைக்குள் போனார்கள். அரசவைக்குள் போனதின் காரணமாக ஒரு பெண்ணுடைய சூழ்ச்சிக்கு ஆளானார்கள். பெண்ணுடைய சூழ்ச்சிக்கு ஆளானதின் காரணமாக அவர்கள் சிறைக்குள் அடைக்கப்பட்டார்கள். சிறைக்குள் போனதின் காரணமாக அவர்களுடைய உறவினர்களை பல ஆண்டுகள் பிரிந்தார்கள். தந்தையை பிரிந்தார்கள், குடும்பத்தை பிரிந்தார்கள், பல ஆண்டுகள் சிறையிலே கிடந்தார்கள். கடைசியாக ஒரு அரசருக்கு அந்த கடவுளுடைய விளக்கத்தை கரெக்டாக சொல்லி அந்த சிறையில் இருந்து அவர்கள் விடுதலை பெற்று வருகிறார்கள். பல ஆண்டுகள் கடந்து தந்தையை பார்க்க வராங்க. எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு. எல்லாமே சகோதரர்மார்கள் தான் செய்தார்கள் என்பதாக சகோதரர்மார்கள் முன்னாடி வந்து நிற்கிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் செய்த காரியம் என்ன தெரியுமா? எதுவுமே பண்ணல. இதே நாம இருந்திருந்தால் அவர்களை அடிப்பது, அவர்களை மண்டையை உடைப்பது, அவர்களுடைய கைகளை உடைப்பது, கண்டபடியாக பேசுவது, வாய்க்கு வந்தபடியாக நாம் பேசுவது, இப்படித்தான் நாம் செய்திருப்போம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சகோதரர்கள் வந்து நிற்கிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அல்லாஹ் இந்த வசனத்தை தொடர்ச்சியாக குர்ஆனில் சொல்கின்றார். லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம் பிகல்பின் சலீம். சகோதரர்களே, என்னோடு பிறந்த சகோதரர்களே, என்னுடைய உள்ளம் பரிசுத்தமானது. என்னுடைய உள்ளத்திலே பொறாமை உள் நுழையாது. என்னுடைய உள்ளத்திலே குரோதம் உள் நுழையாது. பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்ற ஒரு தன்மை உள் நுழையாது. லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம். இந்த நாளில் உங்களை நான் பழி தீர்க்க மாட்டேன், உங்களை மன்னித்து விடுகின்றேன். அல்லாஹ்வுக்காக உங்களை மன்னிப்பு நான் கேட்கின்றேன். அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பார். ஏங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எத்தனை பிரச்சனைகள், ஒரு நபியுடைய கண்ணியமே போயிடுச்சு. எத்தனை துயரங்கள் சகோதரர்களின் மூலமாக அவர்கள் அனுபவித்து இருக்கிறார்கள். தந்தையிட்ட வராங்க. தந்தையிட்ட வந்தவுடனே தந்தை சொல்கிறார்கள், பிள்ளைகளே யக்ஃபிருல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களுடைய பாவத்தை மன்னிச்சிருவான், போங்க. இன்றைய நாள் பழி தீர்க்கப்படக்கூடிய நாள் அல்ல. உங்களுக்காக நான் இஸ்திக்ஃபார் செய்கிறேன் அல்லாஹ்விடத்திலே. அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவார். அன்பார்ந்தவர்களே, நபிமார்களிடத்தில் இருந்ததை விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை. நபிமார்களிடத்திலேயே அல்லாஹ் அந்த குணத்தை வைத்திருக்கிறான் என்று சொன்னால், சாதாரணமாக மனிதர்களாக இருக்கக்கூடிய நமக்கு எதுக்கு இவ்வளவு பிடிவாதம், இவ்வளவு துணிச்சல், இவ்வளவு தைரியம் நமக்கு இருந்து வந்தது? இவ்வளவு பிடிவாதமாக வாழ்ந்து என்னங்க நாம பண்ண போறோம்? அல்லாஹ் திடீரென்று ஒரு நோயை கொடுத்தால் எல்லாமே அவுட்டு. பல மாளிகை கட்டினவர்கள், பல இடங்களை வாங்கி விட்டவர்கள், பல கோடிக்கணக்காக எல்லா விதமான வசதி வாய்ப்புகளையும் வைத்திருப்பவர்கள், திடீரென்று அல்லாஹ் ஒரு நோயை கொடுத்தால் எல்லாமே அவுட்டு. திடீரென்று அல்லாஹ் மௌத்தை கொடுத்தால் எல்லாமே காலி. திடீரென்று ஒரு ஆபத்தை கொடுத்தால் எல்லாமே முடிஞ்சிருச்சு ஜோடி. இப்படி இருக்கக்கூடிய சொற்பமான காலகட்டத்தில் விட்டு கொடுக்காமல், விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இல்லாமல் இவ்வளவு பிடிவாதத்தோடு வாழ்ந்து நாம் என்ன சாதிக்க போகிறோம் அல்லாஹ்விடத்தில்? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உண்மையாகவே இந்த விஷயத்திலே நாம் பயப்பட வேண்டும். ஏன் சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதனுடைய உரிமை பதிக்கப்படுகிறது என்றால், ஒரு மனிதனுடைய ஹக்கு பதிக்கப்படுகிறது என்றால், நாளை மறுமையிலே நான் வந்து அந்த ஹக்கை, அந்த உரிமையை நான் இவருக்கு வாங்கி கொடுப்பேன், அதற்கு நான் பொறுப்பாளி என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு உலகத்துல எத்தனை பேரை நாம் ஏமாற்றுகின்றோம், வியாபாரங்களிலே எத்தனை நபர்களை நாம் மோசடி செய்கின்றோம்,
எல்லாமே நாளை மறுமையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பாதிக்கப்பட்ட மனிதருக்காக நான் வந்து நின்று அனா தாமினுன் அனா ஹஸீமுன் ஃபீ யௌமில் கியாமா அல்லாஹ்விடத்திலே இவருக்காக நான் வாதம் பேசுவேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாமே இந்த விஷயத்தில் நாம் மிகவும் பயப்பட வேண்டும். கடைசியாக ஒரே ஒரு நிகழ்வை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சஹாபாக்களோடு அமர்ந்திருக்கக்கூடிய அந்த ஒரு நேரத்தில் ஒரு மனிதர் ஒரு வாலிபர் வருகிறார். வந்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு தோட்டம் இருக்கு யா ரசூலல்லாஹ். கிட்டத்தட்ட பெரிய ஒரு தோட்டம், பல மரங்கள் இருக்கு. ஆனா என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரருடைய ஒரே ஒரு மரம் என்னுடைய தோட்டத்துல இருக்கு யா ரசூலல்லாஹ். நான் எவ்வளவோ கேட்கிறேன், அந்த மரத்தை அவர் எனக்கு கொடுக்க மாட்டாரு. அந்த ஒரே ஒரு மரம் இருப்பதன் காரணமாக இவ்வளவு பெரிய தோட்டம் வைத்திருந்தும் என்னால் சுதந்திரமாக இருக்க முடியவில்லை, என்னால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை, அந்த சுற்றுச்சுவரை இயக்க முடியவில்லை. அதனால ஏதாவது செய்யுங்க. உடனே சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த நபரை அழைத்து கொண்டு வா, உன்னுடைய பக்கத்து வீட்டாரை அழைத்து கொண்டு வா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்த விஷயத்தை சொல்கிறார்கள். அந்த மனிதர் வந்த உடனே சரியா ரசூலுல்லாஹ் என்ன செய்யறது? உடனே சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ என்ன செய்ய தெரியுமா? இந்த மனிதருக்கு உன்னுடைய மரத்தை சதகா செஞ்சிரு. லாலா இல்லையா ரசூலுல்லாஹ், அப்படி நான் செய்ய மாட்டேன். சரி போனா போகுது, இந்த மரத்தை எனக்கு ஹதியாவாக கொடுத்திரு. இல்லையா ரசூலுல்லாஹ், நான் கொடுக்க மாட்டேன். சரி போனா போகுது, இந்த மரத்தை இந்த மனிதருக்கு தொகையை நிர்ணயித்து விட்டுவிடு. இல்லையா ரசூலுல்லாஹ், எனக்கு அதில் இஷ்டம் இல்லை. விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மையே வரல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக சொல்கிறார்கள், சரி போனா போகுது, இந்த மரத்தையும் நீ விட்டுவிடு, அதற்குரிய தொகையும் நீ பெற்றுக்கொள். கடைசியாக இந்த மரத்திற்கு பகரமாக சுவர்க்கத்தில் உனக்கு ஒரு மரத்தை நான் கொடுக்கின்றேன், சம்மதிக்கிறாயா? யா ரசூலுல்லாஹ், எனக்கு இஷ்டம் இல்லை. சஹாபாக்களுக்கு வந்துச்சு கோபம். என்ன இவர் இவ்வளவு பிடிவாதமாக இருக்கிறார்? என்ன இந்த விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இவருக்கு இல்லையே? உடனே அபூ தஹதா ரலியல்லாஹு வந்து, யா ரசூலல்லாஹ், இன்னி இஷ்தரைதுஹா லக யா ரசூலல்லாஹ், இந்த மரத்தை நான் வாங்கி கொடுக்கிறேன். அலி நஸ்லத்துன் ஃபில் ஜன்னah, அந்த சொர்க்கத்துல ஒரு மரம் சொன்னீங்கல்லவா, அந்த மரத்தை எனக்கு கொடுக்கிறீங்களா? சரி ஓகே, டீல் முடி. உடனே அந்த சஹாபி போனாங்க, தனியாக கூப்பிட்டு, நான் யாருன்னு தெரியுமா? தெரியும் அபூ தஹதா. என்னுடைய தோட்டம் எதுன்னு தெரியுமா? உங்களுடைய தோட்டம் சுப்ஹானல்லாஹ் மதீனாவிலே யாருக்காவது தெரியாமல் இருக்குமா? அபூ தஹதா ரலியல்லாஹுடைய தோட்டத்திலே கிட்டத்தட்ட 600 பேரித்த மரங்கள் இருக்கின்றன. அதில ஒரு மாளிகை, அதில ஒரு கிணறு, அந்த கிணற்றிலே மிருதுவான தண்ணீர் எல்லாமே இருக்கு. கடைசி அந்த சஹாபி சொல்றாங்க, அந்த தோட்டத்தையும் கொடுக்கிறேன், மாளிகையும் கொடுக்கிறேன், கிணற்றையும் கொடுக்கிறேன், எல்லாத்தையும் கொடுக்கிறேன், அந்த ஒரே ஒரு மரத்தை எனக்கு கொடுத்து விடுகிறாய். உடனே அந்த மனிதர் சரிட்டார். யாரு சரி சொல்லாம இருப்பார்? உடனே கூப்பிட்டு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூலல்லாஹ், நீங்க சாட்சியா இருங்க, இந்த வியாபாரத்தை நான் முடித்து விட்டேன். இப்படி என்ன ஆச்சு? உடனே சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் இப்படியா தான் செஞ்சேன், நான் என்னுடைய தோட்டத்தை சதகா செய்து விட்டேன், அதனால அந்த மரத்தை நான் வாங்கிட்டேன். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வியாபாரத்தை முடித்து விட்டு அந்த சஹாபி கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நாளை மறுமையிலே அந்த சுவனத்திலே எனக்கு மரம் இருக்கிறது அல்லவா? உடனே சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இல்லை. அந்த சஹாபி திடுக்கிட்டு போனாங்க. என்ன யா ரசூலல்லாஹ் சொல்றீங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்ன அபூ தஹதாவே, இவ்வளவு யோசிக்க மாட்டீர்களா? நீங்களே இவ்வளவு தாராளமுடைய மனதோடு இருக்கிறீர்களே, இவ்வளவு விசாலமோடு இருக்கிறீர்களே, ஒரு தோட்டத்தையும் நீங்க கொடுத்துறீங்க. அல்லாஹ் இதற்கு பகரமா ஒரு மரத்தையா கொடுப்பான்? அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஒரு தோட்டத்தை வச்சிருக்கிறான். அதை நான் பார்த்தேன். அந்த சூழத்திலே அந்த தோட்டத்தை விட யாருடைய தோட்டமும் அதற்கு நிகராக இல்லை. அவ்வளவு உயர்தரமான ஒரு தோட்டத்தை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்து விட்டான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஹாபாக்கள் இப்படித்தான் உலகத்துக்காக வேண்டி, நாளை மறுமையிலே அந்த மௌத்துடைய வாழ்க்கைக்காக வேண்டி துன்யாவையே விட்டு கொடுத்து வாழ்ந்தார்கள். இன்னைக்கு நாம ஒரு சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் நம்முடைய குடும்பம், நம்முடைய வியாபாரம், நம்முடைய சொத்து, அதிலே ஏதாவது ஒரு விஷயத்தை நாம விட்டு கொடுக்கிறோமா? நான் நல்லா இருந்தால் போதும் என்ற ஒரு ஆணவத்தோடு இன்னைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழக்கூடிய காலகட்டங்களில் விட்டு கொடுத்து அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாம் பெற அனைவர்களும் முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா இதைத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு உயர்தரமான சுன்னவாக அல்லாஹ் வைத்துள்ளார். அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்வோம். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அந்த விட்டு கொடுக்கும் மனப்பான்மையோடு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்தரமான சுன்னத்தை பேணுவதோடு அனைவர்களும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கும் மனப்பான்மை
மனப்பான்மையோடு வாழ்ந்து அல்லாஹ் நம் அனைவர்களுடைய வாழ்க்கையை வசந்தமாக